அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அலரும் அறிவாலயம் திமுக அமைச்சர்கள் பதவி விலகல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ நடக்கிறத பார்த்தாக்கவே பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு மிகப்பெரிய சம்பவங்களாகவே நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஏற்கனவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தினாலும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய வீடுகளிலும் அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்களிலும் அவருடைய மகன் கதிரானந்துடைய வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரைடாக ஒரு 3 நாட்களாகவே தொடர்ந்து ரைடுகள் நடந்திருந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் இப்போ அறிவாலயமே பார்த்தீங்கன்னா பெரும் வளரக்கூடிய சம்பவம் தான். இப்போ திமுக அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒவ்வொரு அமைச்சராக பதவி விலகல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலரும் அறிவாலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அதிரடியாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ திமுக சேர்ந்த அமைச்சர்களும் திமுக உடைய தலைமையகத்துக்குமே இதற்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ பேசப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகர் அவர்களும் அவருடைய வீடுகளிலும் அதிரடியாக சோதனைகள் மகளிர் ஆணையமும் அமலாக்கத்துறையும் நடத்தியிருந்தாங்க. இந்த சோதனையின் அடிப்படையில் அவருடைய வீட்டில் எக்கச்சக்கமான பணங்களும் நிறைய 1000 கோடிக்கும் மேலப்பான சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா கிடைத்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளியாக முக்கிய எவிடன்ஸும் சிக்கியிருந்த நிலையில் தான் அங்கு சிக்கிய ஆதாரத்தால் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நிறைய பாலியல் தொல்லைகள் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக 50க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் சிக்கிய சம்பவத்தினால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அறிவாலயமே பெரும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. அதனால் இதில் சம்மந்தப்பட்ட அமைச்சர் சுப்பிரமணியன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரகுபதி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் திமுகவுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதனால் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த எவிடன்ஸ்கள் அனைத்துமே இப்போ நடந்தது இல்லையா? பஞ்சாப் புயல் காரணமாக அதில் கூட கூட அங்கே சென்றிருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு ஒரு ரைட் கையாக இருந்தவர் தான் சீவரன் ஞானசேகர். இதனால பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளி கொடுத்த வாக்குமூலத்தால் இப்போ உதயநிதி ஸ்டாலினும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து இதில் சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி அதிரடியாக பார்த்தீங்கன்னா நீக்கணும் அப்படின்னு இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே தாமாக முன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இருக்காங்க இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அதிரடியாக திமுக சார்ந்த அமைச்சர்கள் இது சம்மந்தப்பட்ட அனைவருக்குமே இந்த பதவி விலகல் நீங்கள் செய்யணும், பதவி பறிக்கப்பட ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி வருகின்ற நிலையில் தான் திமுகவுடைய அறிவாலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது. இருந்தாலும் ஏற்கனவே துரைமுருகன் அவர்களுடைய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் போயிட்டு இருக்குது. இதன் அடிப்படையிலும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து விளங்க போகிறதாக ஒரு பரபரப்பான செய்தியும் வெளியாகி வருது. சரி, ஓகே. எனக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.